வாழ்க்கை வளமுடன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பழைய பேப்பர் என்ன பண்ணுவோம்? குப்பையில் போடுவோம், தேவையில்லை. அந்த மாதிரி பழைய பேப்பரை இப்படி கிழித்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸாக உருவாக்கி அதில் பலவிதமான பொருட்களை செஞ்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோ கப்பல், அப்படியே மிதந்து போகிற கப்பல் இருக்குது. குதிச்சு குதிச்சு தாவி போகிற மீன் செஞ்சுருக்கேன். அருமையான பொம்மைகள் இருக்குது. இந்த மாதிரியான பொம்மைகள் செஞ்சுருக்கேன். அடுத்து ராஜாளி பறவை எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்ட் பேப்பரில் செஞ்சது தான். இது எப்படி செஞ்சேன், இதன் செய்முறை எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் வாழ்க்கை வளமுடன்.